ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ராகேல் கடும் வேதனைப்பட்டு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். ஆனால் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பாருங்க, தாய் தன் பிள்ளைக்கு பெனானி என்று பெயரிடுகிறாள். பெனானி என்றால் வருத்தத்தின் மகன். ஆனால் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிடுகிறானா. பென்யமீன் என்றால் வலதுகரத்தின் மகன். பாருங்க, ஒரு தாய் இது என் வருத்தத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்றா. அவன் தகப்பன் இல்ல இது என்னுடைய வலதுகரத்தின் மகன், இவன் தான் எனக்கு ரைட் ஹேண்ட், இவன் எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் தகப்பன் அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிடுகிறானா. ஆனால் மோசே உபாகமத்துல பென்யமீனை குறித்து சொல்லும் பொழுது பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறான். பாருங்க, இந்த உலகம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லட்டும், அம்மா ஒரு மாதிரி பேசட்டும், அப்பா ஒரு மாதிரி பேசட்டும், மனுஷன் ஒரு மாதிரி பேசட்டும், யார் எப்படி பேசினாலும் கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்கள். அதைத்தான் மோசே சொல்றான். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் கர்த்தரோடு வாசம் பண்ணுவான், கர்த்தர் அவன் வாசஸ்தலத்திலே குடியிருப்பார் என்று உபாகத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். God bless you.